ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ அடுத்த ஒரு கேள்வி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஃபேன்ஸ் கேட்ட டைமில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் கேட்ட டைம்லலாம் கொஞ்சம் பிரேக் ஆகி தான் கேட்டுச்சு. அடுத்த இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், எப்போ நீங்கள் காவேரி அண்டு குட்டி பாப்பா 3 பேரும் சேருவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டதுமே விஜய் கிட்டேருந்து அந்த பதில் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு ஆன்சர் அது வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி, வருத்தப்படுவீங்க அப்படிங்கும்போது எல்லாருமே கெஸ் பண்ணியாச்சு. விஜய், காவேரி, பாப்பா 3 பேரும் சேர்ந்தாலே சீரியல் எண்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இது இந்த சீரியலும் கிடையாதுங்க. எந்த சீரியல் எடுத்தாலும் விஜய் டிவியில் ஹீரோ ஹீரோயினை சேர்த்து வைக்க மாட்டாங்க. சேர்த்து வச்சாலும் அதில் ஏதாச்சும் பிரச்சனை கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா பார்ட் 2ன்னு கொண்டு வந்து குழந்தைய பெருசாக்கி விட்ருவாங்க. அங்கேயும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. அதாவது இது ஒரு சீரியல் 2 சீரியல் கிடையாது. எல்லா சீரியல்லையுமே இப்படி தான் கொண்டு போய்ட்டுருக்காங்க. எங்கே ஹீரோவை சேர்த்து வச்சு ட்ராக்கே கொண்டு போக மாட்டுறாங்க. சேர்த்து வச்சாலும் கொஞ்ச நாள்லேயே பிரித்து விட்டுறாங்க. பட் பிரிக்காமல் போகிற சீரியல்னால் நம்ம இது இருக்கு லேசடி காசு சீரியல் தான் இன்னும் பிரிக்காமலே வச்சுட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. மற்ற எல்லா சீரியல்ஸுமே வந்து பிரித்து தான் விட்றாங்க. ஈவன் நம்ம திண்டல் வந்து நிறுத்திடும் சீரியல் எடுங்க. ஸோ நல்லா பாண்ட் இருந்துச்சு. 2 பேரும் பிரித்து விட்டு குழந்தைய பெருசாக்கி விட்டாங்க. எப்போ 3 பேரும் செய்கிறாங்களோ சீரியல் எண்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ போயிட்டு இருக்க சக்திவேல் சீரியல் நல்லா தான் போச்சு. அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு பாண்ட் வந்துச்சு. ஸோ ஜெயிலுக்கு போயிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெருசாகி சீசன் 2 கொண்டு வந்தாங்க. அதையுமே இப்போ எண்டாக போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து அப்படி நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். விஜய் டிவியில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிடுச்சு. இப்போது சீரியல் வந்து பார்த்திங்கன்னா எண்டு கிடையாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போது வீக்கா ரியூனியன் கிடையாது. வீக்கா மட்டும் கிடையாது, குழந்தையோட இப்போ ரியூனியன் கிடையாது. பட் இப்போ இருக்க மாதிரி சேர்ந்து இருப்பாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு நானும் அதான் ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சு அந்த மெமரி ரீகெயின் ஆகிட்டுனா அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி கிடையாது. அங்கே அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, ஸ்டோரியும் கிடையாது. நெக்ஸ்ட்டு அகெயின் லவ் 2 பேருக்குள்ளே இருக்க இப்போ மோதலில் இருக்கு இல்லையா, அது காதலில் மாதிரி அதுக்கப்புறம் மேரேஜு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அழகான லைஃப் அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அகெயின் லவ் ட்ராக் அப்படி தான் வருங்கிறது நான் அப்போயே தான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். பிகாஸ் இப்போ சீரியல் எண்டு கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ட்ராக் கொண்டு போகிறதா இருந்தால் இப்படி தான் கொண்டு போகணும். ஸோ காவேரிக்கு ரீகெயின் ஆகிடுச்சுன்னா சீரியல் எண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதுதான் நம்ம விஜயமே சொல்கிறாரு கிட்டத்தட்ட. அது ஓப்பனாக சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு விஷயம், ஸோ என்ஜாய் பண்ணுவோம் கரண்ட் ட்ராக்கை. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அது மட்டும்தான். மற்றபடி ஓகே தான். எங்களுக்கு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு லாங்கஸ்ட் ரன்னிங்ஸ் எல்லாம் வேணும். டெய்லி வீக்காக பார்க்கணும். அது மட்டும் தான் எங்களோட ஒரு ரெக்வெஸ்ட்.